நீங்க பிரபஞ்சத்துடன் பேச முடியும் என்று உங்களுக்கு தெரியுமா? உங்க வாழ்க்கையில் நீங்க விரும்பும் அனைத்தையும் அதிலிருந்து கேட்டு பெற முடியும் என்பது தெரியுமா? நம்மை உருவாக்கியது இந்த பிரபஞ்சமே. நம் வாழ்க்கையை மாற்றும் சக்தி அதற்குள் இருக்கிறது. நம்மை சுற்றி நேர்மறை ஆற்றல் இருந்தால் மட்டுமே நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும் பிரபஞ்சத்தை அடையும். ஒருமுறை நீங்க பிரபஞ்சத்துடன் எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டால், ஒருமுறை அதன் சக்தியை உணர்ந்தால், உங்களை யாராலும் தடுக்க முடியாது. பிரபஞ்சத்துடன் பேசுவதன் மூலம் உங்க தற்போதைய வாழ்க்கையில் நீங்க சந்திக்கும் புதிய மனிதர்கள் மற்றும் பெரும் புதிய அனுபவங்கள் அனைத்தும் நீங்க ஈர்த்த ஆற்றலின் விளைவாக ஆரம்பமாகின்றன. இந்த வீடியோவில் உங்களுக்கு பிரபஞ்சத்துடன் எப்படி தொடர்பு கொள்ளலாம், அதனுடன் எப்படி பேசலாம், நீங்க விரும்பும் அனைத்தையும் எப்படி கேட்கலாம் என்பதை பார்க்கலாம். நீங்க உங்க விழிப்புணர்வை உயர்த்தி ஆற்றல் நிலையை அதிகரித்து பிரபஞ்சத்துடன் பேசும்போது அதன் பிரதிபலிப்பு உங்க சுற்றுப்புறத்தில் தெரியும். அதன் விளைவுகளை நீங்க உங்கள் வாழ்வில் காண ஆரம்பிப்பீங்க. இது உங்க ஆற்றலை புதிய அனுபவங்களை ஈர்க்கும் வகையில் மாற்றும். ஏனெனில் நம்மை இந்த படைப்பு உருவாக்கியுள்ளது. அதனால் நம் வாழ்க்கையில் நிகழும் சம்பவங்களை நாமே உருவாக்கும் சக்தி நமக்குள் உள்ளது. நீங்க உங்க பிரார்த்தனையை பிரபஞ்சத்திற்கு அனுப்பலாம். அது எதிரொலி போல உங்களிடம் திரும்ப வருகிறது என்று உணரலாம். நீங்க இந்த சக்தியை புரிந்து கொள்ள விரும்பினால் அல்லது உங்க ஆசைகளை வாழ்க்கையில் வெளிப்படுத்த விரும்பினால், அது புதிய உறவாகட்டும், புதிய வேலையாகட்டும், பணமாகட்டும் அல்லது அமைதி மட்டுமே ஆகட்டும், பிரபஞ்சத்துடன் பேசவும் நீங்க விரும்பியதை கேட்டு பெறவும் உதவும் எளிய முறைகளை பார்க்கலாம். இந்த முறையை ஒரு வகையில் பிரபஞ்சத்தின் தொலைபேசி எண் என்றே சொல்லலாம். அதை தெரிந்து கொள்ள தயாரா? நம்பர் 1, பிரபஞ்சத்துடன் உங்க உறவை வளர்த்து கொள்ளுங்க. நீங்க இதற்கு முன் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தவில்லை என்றால், அல்லது பிரபஞ்சம் எப்படி செயல்படுகிறது என்று தெரியவில்லை என்றால், இப்போது உடனே அதனுடன் ஒரு உறவை உருவாக்க வேண்டும். பிரபஞ்சம் மிகவும் மர்மமானது. இன்று வரை எந்த விஞ்ஞானியும் அதன் அனைத்து ரகசியங்களையும் முழுவதும் புரிந்து கொள்ளவில்லை. இது அளவற்றது, முடிவற்றது, சக்தி வாய்ந்தது. அதன் வசம் அனைத்தும் உள்ளது. ஆகையால் முதலில் அதன் சக்தியில் முழு நம்பிக்கை கொள்ளுங்க. அதன் அதிசயங்களை அமைதியுடன் காத்திருக்கவும். பிரபஞ்சத்தின் பதில்கள் எந்த வடிவிலும் வரலாம். வானில் பறக்கும் ஒரு பறவையாகவும், எதிர்பாராத ஒரு தொலைபேசி அழைப்பாகவும் வரலாம். ஆகவே முழு நம்பிக்கை வேண்டும். மனதில் அமைதி வேண்டும். அதில் ஆழ்ந்த விசுவாசம் வேண்டும். நம்பர் 2, உங்க இலக்கை நிர்ணயிங்க. நீங்க உண்மையில் என்ன கேட்க விரும்புகிறீங்க? எதை எதிர்பார்க்கிறீர்கள்? எதை வேண்டுகிறீர்கள்? ஆனால் அது நீங்க கேட்ட அதே வடிவில் கிடைக்கும் என்று உறுதியில்லை. உள்ளத்தில் வெறுப்பு, எதிர்மறை எண்ணங்களுடன் பிரபஞ்சத்தை அணுகினால் உங்க பிரார்த்தனை பலிக்காமல் போகலாம். முழு நல்ல எண்ணத்துடன் அணுகுங்க. வெறுப்பில்லாமல் இருங்க. உங்க நல்ல நோக்கத்தை பிரபஞ்சத்துக்கு அனுப்புங்க. உங்க இதயத்தின் குரலை கேளுங்க. கண்களை மூடி உங்க இதயம் மற்றும் மூச்சில் கவனம் செலுத்துங்க. உங்க நோக்கம் தெளிவானதும் உங்க உள்ளம் விழிப்புணர்வானதும் பிரபஞ்ச சக்திகள் உங்கள் வாழ்க்கைக்குள் நுழைய தொடங்கும். நம்பர் 3, கற்பனை செய்யுங்க. உண்மையான நோக்கத்துடன் கண்களை மூடுங்க. பிரபஞ்ச சக்தியை உணருங்க. நீங்க கேட்டது ஏற்கனவே கிடைத்துவிட்டது என்று கற்பனை செய்யுங்க. ஐம்புலன்களாலும் அதை உணருங்க. நீங்க கேட்ட பொருள் அல்லது நிலையை உணருங்க. உங்கள் உணர்ச்சிகளில் கவனம் செலுத்துங்க. அதில்தான் ரகசியம் உள்ளது. நீங்க அதிக உணர்ச்சியை சேர்த்தால் உங்க பிரார்த்தனை அதிக சக்தி பெறும். நம்பர் 4, பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுங்க. நீங்க நேர்மறை உணர்வில் நிலை கொண்ட பின் அதனுடன் பேச இது சரியான நேரம். முதலில் நன்றி சொல்லுங்க. அது உங்க பிரார்த்தனை ஏற்கப்பட்டது என்ற உணர்வை அனுப்பும். கண்களை மூடி நீங்க கேட்ட விஷயங்களின் நடுவில் இருப்பது போல உணருங்க. மகிழ்ச்சி மற்றும் நன்றியுடன் இருங்க. நம்பர் 5, விடுவிக்கவும். இந்த படிகளை செய்த பின் கட்டுப்பாட்டை விட்டுவிடுங்க. அது எப்படி கிடைக்கும் என்று கவலைப்படாதீர்கள். அது பிரபஞ்சம்தான் அறியும். உங்க பிரார்த்தனை ஒரு குரியர் பார்சல் அல்ல. அது பல வடிவில் வரலாம். எப்போதும் விழிப்புடன் இருங்க. சுற்றி நிகழ்வுகளை கவனியுங்க. சிக்னல்களை புரிந்து கொள்ள முயலுங்கள். நம்பர் 6, முழு நம்பிக்கை வைத்திருங்க. நீங்க கேட்டது கிடைக்கும், சரியான நேரத்தில். நம்பிக்கை அவசியம். ஒவ்வொரு நாளும் அந்த பிரார்த்தனையை உணர்ச்சியுடன் நினைவில் கொள்ளுங்க. கலந்த சிக்னல்கள் அனுப்பாதீர்கள்.
தெளிவான எண்ணம் வைத்திருங்க. இதயம் தூய்மையாக இருக்கட்டும். நீங்க கேட்டதை உணருங்க. நன்றி கூறுங்க. அது நிறைவேறும் வரை காத்திருங்க. சுற்றி மாற்றங்களை கவனியுங்க. பிரபஞ்சத்தின் பதிலை புரிந்து கொள்ள முயலுங்க. நீங்க மனதில் கற்பனை செய்யும் ஒன்றை ஒரு நாள் வாழ்ந்து அனுபவிக்கலாம். பிரபஞ்சம் எப்போதும் உங்கள் குரலை கேட்க தயாராக இருக்கிறது. அதற்கு நீங்க சிறிது நேரம் கொடுத்தால் போதும். இது உங்களை ஆன்மீகமாக இணைக்கும். நேர்மறை ஆற்றலால் சூழப்பட்ட உலகில் நீங்க இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறோம். முழு மனதுடன் உங்க பிரார்த்தனையை அனுப்புங்க. அது திரும்பி வரும் வரை காத்திருங்க. பிரபஞ்சம் என்ன சொல்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்க. நம்பிக்கை மற்றும் நேர்மறை எண்ணம் வைத்திருங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் பியாண்ட் த யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், வீடியோவை லைக் செய்யவும். பிரபஞ்சத்துடன் பேச உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.